கடவுள் நமக்கு கொடையாக கொடுத்த இந்த புதிய மாதத்திற்காக 2021 ஆண்டின் ஜூன் மாதத்திற்காக கடவுளை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். கடந்த 5 மாதம் முழுவதிலும் கர்த்தர் நம்மை ஆச்சரியமாக அற்புதமாக வழிநடத்தி இந்த 6வது மாதத்துக்குள்ளே காலடி எடுத்து வைக்க ஆண்டவர் நமக்கு அருள் தந்தார். இந்த அதிகாலை வேளையிலே நாம் இணைந்து ஆண்டவருக்கு நன்றிகளை ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை தாழ்த்துவோம். இந்த அதிகாலை தொழுகையின் தொடக்கமாக ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்வோம், ஜெபம் செய்வோம். காலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைகிறார்கள். காலை தோறும் புதிய புதிய நன்மைகளாலும் கிருபைகளாலும் எங்களை நிறைத்து வழிநடத்துகிற எங்கள் நல்ல தெய்வமே, நீர் எங்களுக்கு தந்த இந்த புதிய மாதத்தின் முதல் நாள் அதிகாலை வேளைக்காக ஆண்டவருக்கு நன்றி. ஸ்தோத்திரம் 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 அப்பா. பயங்கரமான சூழல்கள் மத்தியில் ஆண்டவரே, நாங்கள் ஒரு மாதத்தை வெற்றியாக முடித்து ஒரு புதிய மாதத்துக்குள்ளே பிரவேசிக்கின்ற இந்த நேரத்தில் அதிகாலை பொழுதிலே ஆண்டவருடைய திருப்பாதத்திலே எங்களை தாழ்த்தி உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதற்காக, குறிப்பாக இந்த ஊடகத்தின் வழியாக எங்கள் உள்ளங்களை ஒன்றிணைத்திருக்கின்றீர், உம்மை போற்றுகிறோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாங்கள் இந்த தொழுகையிலே முழுமையாக உணர்ந்து கொள்ளவும், எங்களை உடைய சித்தத்திற்கு கையளிக்கவும் ஆண்டவர் அருள்தார். நீரை பொறுப்பேற்றுக் கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். இந்த தொழுகையிலே தங்களை இணைத்துக் கொள்ளுகிற அத்தனை உள்ளங்களையும் எங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. துதி கனம் மகிமை அனைத்தும் ஆண்டவருக்கே தருகின்றோம். இயேசு ரட்சகர் வழியாக மன்றாடி நிற்கின்றோம் எங்கள் அன்பின் நல்ல தந்தையே, ஆமென். ஆண்டவருடைய நாம மகிமைக்காகவும் இந்த தொழுகையின் தொடக்கமாகவும் நாம் யாவரும் இணைந்து கீர்த்தனைகளிலே 6வது பாடல், ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து என்ற கீர்த்தனை 6வது பாடலை இணைந்து பாடுவோம்.
நம்முடைய தியானத்திற்குரிய திருமறை பகுதி தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 18ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களை படிக்க கேட்போம். தூய மத்தேயு 18ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்கள். அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடறல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் ஏந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும் என்பவர்களே. ஆண்டவர் கற்றுத்தந்த இறைவேண்டலை சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் விடுவிகளே. ஆமென். அன்புக்குரியவர்களே, கடவுள் கொடையாக தந்த இந்த புதிய மாதத்தினுடைய முதல் நாள் அதிகாலை பொழுதிலே ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க கடவுள் நமக்கு தந்த கிருபைக்காக ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். சூழ்நிலைகள் நமக்கு சாதகமற்று விளங்கினாலும் கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற இத்தகைய மீடியாக்கள் வழியாக நம்முடைய உள்ளங்களை நாம் ஒருமுகப்படுத்தி உன்னதரை நோக்கி பார்ப்பதற்கு கிடைத்த வாய்ப்பிற்காக நாம் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். இந்த வேளையிலும் நம்முடைய சிந்தனைக்காக நாம் படித்த மத்தேயு 18ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நான் படிக்கின்றேன். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி. இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி. ஜூன் மாதத்தின் பின்னணியத்தை நாம் அறிந்து கொள்ள முயலுகின்ற பொழுது, கிரேக்கர்களின் நம்பிக்கைப்படி அவர்களின் இளமை தெய்வமான மெர்க்குரிக்கு ஜூனியஸ் என்ற பெயருண்டு. இதிலிருந்து வந்த பெயர்தான் ஜூன் மாதம் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஜூன் மாதம் ஜூனியஸை அல்லது பிள்ளைகளை மையப்படுத்துகின்ற ஒரு மாதம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறையரசனுடைய இரகசியங்களை பிள்ளைகளை முன்வைத்து தான் விளக்கம் கொடுக்கின்றார். மார்க் 10ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் படிக்கின்ற பொழுது அழகாக அங்கே அவர் குறிப்பிடுகின்றார். எவனாகிலும் சிறு பிள்ளையைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் அங்கே சிறு பிள்ளைகளை முன்வைத்து இறையரசனுடைய இரகசியங்களை குறிப்பிடுகின்றதை நாம் பார்க்கிறோம். அவ்வாறு பிள்ளைகளை நடுமைப்படுத்தி
அல்லது பிள்ளைகளை முதன்மைப்படுத்திய இறையரசனுடைய உண்மைகளை, ஆழங்களை ஆண்டவர் விளக்குகின்றதை நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த சிந்தனையிலே பிள்ளைகளை மையப்படுத்துகின்ற ஜூன் மாதத்தின் வழியாக நாம் கற்றுக்கொள்ளுகின்ற 2 உண்மைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன். முதலாவது, ஜூன் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஜூனியர்ஸ். பிள்ளைகளை முன்னிறுத்தும் ஜூன் மாதம். நாம் படித்த மத்தேயு 18ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களிலே சீசர்கள் ஆண்டவரிடத்தில் வந்து பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாயிருப்பான் என்கின்ற ஒரு கேள்வியை வைக்கின்றார்கள். அந்த கேள்விக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற பதில் என்னவென்று சொன்னால், இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, பிள்ளையைப் போல் ஆகிறவன்தான் அல்லது பிள்ளைகளைப் போல் தன்னை தாழ்த்துகிறவன்தான் பெரியவன் என்று சொல்லுகிற ஒரு மகத்தான பாடத்தை சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். அது மட்டுமல்ல, லூக்கா 18ஆம் அதிகாரம் 15வது 16, 17 வசனங்களை நாம் படிக்கின்ற வேளையிலே அங்கே ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு காரியம். லூக்கா 18:15, பின்பு குழந்தைகளையும் அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். சீசர்கள் அதை கண்டு கொண்டு வந்தவர்களை அதட்டினார்கள். இயேசுவோ அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டு, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவைகளை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது, சிறுவர்களுக்கு இடம் கொடுங்கள், சிறுவர்களுக்கு தடை போடாதீர்கள், சிறுவர்களைப் போல் இறையரசை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற ஒரு ஆழ்ந்த உண்மையை ஆண்டவர் அங்கே கற்றுக் கொடுக்கின்றதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. இவ்வாறு சிறுவர்களை முன்னிறுத்தி பெரியவர்களுக்கு ஆண்டவர் அழகான பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். இவ்வாறு பெரியவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதோடு மட்டுமல்ல, ஒரு பயங்கரமான எச்சரிப்பையும் ஆண்டவர் அங்கே கொடுக்கின்றதை நாம் புரிந்து கொள்ள முடியும். எப்படி என்று சொன்னால், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கும் இவர்களுக்கு இடறல் உண்டாக்க வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் அங்கு ஒரு எச்சரிப்பையும் கொடுக்கின்றதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. அவ்வாறு சிறுவர்களுக்கு எதிராக செயல்படுவோருக்கு ஒரு மிகப்பெரிய தண்டனை இருக்கிறது என்பதை ஆண்டவர் அங்கே குறிப்பிடுகின்றதையும் நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. பயங்கரமான தண்டனை இல்லையா? சிறுவர்களை அன்பு செய்கிறவர் ஆண்டவர், சிறுவர்களை அணைத்துக் கொள்ளுகிறவர் ஆண்டவர், சிறுவர்களை ஆசீர்வதிக்கிறவர் ஆண்டவர். சிறுவர்களை முன்னிறுத்தி பெரியவர்களுக்கு அழகான ஒரு பாடத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு முறை மக்களுக்கு போதனைகளை கொடுத்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்கள் பசியாய் இருக்கிறதை உணர்ந்து சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், இவர்களுக்கு நீங்கள் உணவு கொடுங்கள் என்று சொன்ன பொழுது அந்திரேயா சொல்லுகிறார், இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவரிடத்திலே 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் இருக்கிறது என்று சொல்லி அங்கே குறிப்பிடுகின்றதை, ஒரு பையன் இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், அவரிடத்தில் இருப்பது எம்மாத்திரம் என்ற ஒரு அந்திரேயாவுடைய அறிக்கை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சீடர்களையெல்லாம், நீங்கள் மக்களையெல்லாம் புல்தரையிலே அமரச் செய்யுங்கள். அப்படி அவர்கள் அனைவரும் அமர்ந்து அங்கே திருப்தியாக உணவு உண்டார்கள் என்பதை நாம் திருமறையிலே அழகாக புரிந்து கொள்ளலாம். யோவான் 6ஆம் அதிகாரம்
10வது வசனத்தை 9-10 வசனங்களை படிக்கிற போது, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றார். இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாய் இருந்தது. பந்தியிருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீசர்களிடத்தில் கொடுத்தார். சீசர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் சீடர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்று அங்கே சொல்லுகின்றதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அன்புக்குரியவர்களே, நாம் இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரால் முன்னிலைப்படுத்த ஒரு சிறுவனை, ஒரு பையனை ஆண்டவர் முன்னிலைப்படுத்தி அங்கு ஒரு நிறைவான வாழ்வை ஆண்டவர் அங்கு கொடுக்கிறதைப் போல நாமும் ஆண்டவருடைய பாதத்திலே நம்மை முன்னிலைப்படுத்துகின்ற பொழுது ஆண்டவர் நிறைவான வாழ்வை நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். பையனுடைய கையில் இருந்தபோது அது 5 வாற்கோதுமை அப்பங்களாகத்தான் இருந்தது, அல்லது 2 மீன்களாகத்தான் இருந்தது. ஆனால் அந்த பையனிடத்திலிருந்த அந்த உணவு ஆண்டவருடைய கரத்திலே சென்ற பொழுது அது 5000 பேர்கள், அதிகமான 5000 புருஷர்கள் என்று யோவான் அழகாக சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் 5000 மனைவிமார்கள் இருந்திருக்க வேண்டும். ஒரு குடும்பத்துக்கு 2 பிள்ளைகள் என்று சொன்னாலும் 10,000 பிள்ளைகள் இருந்திருக்க வேண்டும். ஏகதேசம் 30,000 அல்ல, அதற்கு மேலான மக்கள் திருப்தியாக உண்பதற்கு அந்த பையன் தன்னுடைய கையில் இருந்ததை ஆண்டவருடைய கரத்திலே கொடுத்தார். இந்த கொடிய கொரோனா காலத்திலே வைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மிடத்தில் இருக்கின்றவைகள் மிக குறைவானது தான், அல்லது கொஞ்சமானவைகள் தான். பல நேரங்களில் நாம் யோசிக்கலாம், இவற்றை வைத்து இந்த லாக்டவுன் காலங்களிலே நான் எப்படி வாழ முடியும், எப்படி எங்களுடைய வாழ்வாதாரத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்று சொல்லுகிற ஒரு கேள்வியோடு கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் கையில் தாருங்கள். கொஞ்சத்தை ஆண்டவருடைய கையில் தருகின்ற பொழுது ஆண்டவர் அவற்றை நிறைவாக அவர் மாற்றித்தர ஆற்றலுடையவராக இருக்கிறார். நம்மை ஆண்டவருடைய கரங்களிலே கையளித்து நிறைவை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஜூன் மாதமாக இந்த மாதம் அமைய ஆண்டவருடைய கரத்தில் நம்மை கையளிப்போம். ஜூன் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஜூனியர்ஸ். இரண்டாவதாக, இறுதியாக, ஜூன் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஜீனியஸ். பிள்ளைகளை முனைவராக்கும் மாதம் இந்த ஜூன் மாதம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. லூக்கா 2ஆம் அதிகாரம் 52வது வசனத்தை நாம் படிக்கின்ற பொழுது, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று நாம் அங்கே படிக்கின்றோம். ஜூன் மாதம் என்றாலே பள்ளிக்கூடம், கல்வியில் நல்ல கல்வி கூடங்களில் சேர்த்து விட வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு முயற்சி இல்லையா? ஜூன் மாதத்திலே இப்படிப்பட்ட போராட்டங்கள் அதிகமாக உண்டு. ஒருவேளை இந்த லாக்டவுன் காலங்கள் அத்தகைய முயற்சிகள் இல்லாமல் இருந்தாலும் நம்முடைய பிள்ளைகளுடைய கல்வியை குறித்து அதிகமாக கவலைப்படுகிற ஒரு சமயம் இந்த நாட்கள். குறிப்பாக ஜூன் மாதம் பிறந்தவுடனே பிள்ளைகள் ஸ்கூலுக்கு செல்வதற்காக தங்களை மிகவும் சிறப்பாக தயாரித்து கொள்ளுகிற ஒரு காலம்தான் இந்த ஜூன் மாதம். நெல்சன் மண்டேலா அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சொல்லுவார், எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் we can use to change the world என்று சொல்லுவார். இன்று கல்வி உலகை மாற்றுவதற்கு பதிலாக, அதாவது கல்வி உலகை மாற்றுகின்ற மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்பதுதான் அவருடைய விளக்கம். ஆனால் இன்றைக்கு கல்வி உலகை மாற்றுவதற்கு பதிலாக உலகை ஏமாற்றுவதற்கே அதிகமாக
பயன்படுத்தப்படுகிறது என்பதையும் நாம் இங்கே சொல்லிக்கொள்ள வேண்டும். கற்க கசடர கற்றபின் நிற்க அதற்கு தக என்பது இன்றைக்கு கற்க கசடர கற்றபின் விற்க அதற்கு தக என்றாகிவிட்ட ஒரு சூழ்நிலையைத்தான் நாம் பார்க்கிறோம். சிறந்த கல்வி என்பது அதிகமாக பணம் வசூலித்து பிள்ளைகளை சிறையில் அடைப்பது போலாகிவிட்ட ஒரு சூழ்நிலைத்தான் இன்றைய காலகட்டங்களிலே இருப்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். கல்வியின் தரம் உயர்ந்தாலும் கல்வி வியாபாரமயமாக்கப்பட்டு விட்டதோ என்று சொல்கிற ஒரு எண்ணம், ஒரு சிந்தனை இந்த சமூகத்தில் இல்லாமல் இல்லை. அதிலும் தொழிற்கல்வி என்பது ஒருவர் சொல்லுகின்ற பொழுது 10 ஏக்கர் நிலத்தை விற்று படித்து சம்பாதித்து 10 சென்ட் பிளாட் வாங்குவதுதான் தொழிற்கல்வி என்றாகிவிட்டது என்று சொல்லுவார். அந்த அளவுக்கு இன்றைய கல்வி நிலை வியாபாரமயமாக்கப்பட்டு விட்டதோ என்று சொல்லுகிற ஒரு நிலையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்பின கல்வியை இன்று நாம் காண முடியவில்லை. உலக கல்வி வாழ்க்கையோடு தொடர்புபடுத்தி பார்க்க ஊக்கப்படுத்தவில்லை என்பதுதான் உண்மை. மீண்டும் சொல்லுகிறேன், உலக கல்வி வாழ்க்கையோடு தொடர்புபடுத்தி பார்க்க ஊக்கப்படுத்தவில்லை. ஆனால் ஆண்டவர் தம்முடைய மக்களுக்கும் தம்முடைய சீடர்களுக்கும் கற்றுக் கொடுத்ததை அவர்கள் வாழ்க்கையோடு தொடர்புபடுத்தி பார்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் ஆண்டவருடைய கல்வி இருந்தது இல்லையா? ஆண்டவர் அவருடைய போதனைகளை நாம் பார்க்கின்ற பொழுது அவர் பயன்படுத்துகின்ற ஓமைகளாக இருந்தாலும் சரி, உருவகமாக இருந்தாலும் சரி, அன்றாடம் மக்கள் பயன்படுத்துகின்ற பொருட்கள், அவர்களுடைய வாழ்வோடு தொடர்புடைய விலங்குகள், பறவைகள், புஷ்பங்கள், உப்பு, விளக்கு என்று சொல்லி மக்களோடு வாழ்க்கையோடு தொடர்புடைய சில காரியங்களை வைத்துத்தான் அவருடைய போதனை சிறப்பாக அமைந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஆகவேத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கல்வி மனித வாழ்க்கையோடு அது தொடர்புடையதாக இருந்தது. திருமறையிலே கல்வியில் சிறந்தவர்களை பட்டியலிடுகிற பொழுது தானியேல் ஒரு வியப்பூட்டும் வாழ்வை வாழ்ந்தவர். தானியேல் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் படிக்கின்ற பொழுது, தானியேல் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம், இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சமார்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் வியப்பூட்டும் வாழ்க்கை வாழ்ந்தார். சகல ஞானத்திலும் தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவு உடையவராக அவர் விளங்கினார் என்பதை நாம் அங்கே கற்றுக்கொள்ளுகிறோம். அது மட்டுமல்ல, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே மோசே எகிப்து நாட்டின் கலைகள் அனைத்தையும் பயின்று சொல்லிலும் செயலிலும் வல்லவராய் திகழ்ந்தார் என்று அங்கே குறிப்பிடப்படுகிறது. பாருங்கள், மோசே இறைவனோடு அவர் தன்னை இணைத்து கொண்டவர். அந்த எகிப்து நாட்டில் உள்ள கலாச்சாரங்கள், கலைகள் எல்லாவற்றையும் அவர் கற்று தேர்ந்து சொல்லிலும் செயலிலும் வல்லவராக திகழ்ந்தார் என்பதையும் நாம் அங்கே புரிந்து கொள்ள முடிகிறது. தூய பவுலடிகளாரை குறித்து சொல்லுகிற பொழுது அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் படிக்கின்ற வேளையிலே, அவர் கமாலியனுடைய பாதத்திலே அமர்ந்து கற்றுக்கொண்டவர். அவருடைய கல்வி மிக சிறப்பானது என்பதை நாம் அங்கே புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அந்த அளவுக்கு பவுலாருடைய கல்வி அங்கு உயர்ந்ததாக எண்ணப்படுகிறதை நாம் படிக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துநாதர் நாம் படித்த லூக்கா 2ஆம் அதிகாரம் 52வது வசனத்திலே இயேசுவானவர்
ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று நாம் படிக்கின்றோம். இவ்வாறு கல்வியில் மேன்மை பெற்றவர்கள் அனைவருடைய வாழ்வும் இறைவனோடு நல்ல உறவுடன் இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அது தானியேலாக இருந்தாலும் சரி, மோசையாக இருந்தாலும் சரி, பவுலாராக இருந்தாலும் சரி, அனைவரும் இறைவனோடு கொள்ளுகின்ற அந்த உறவிலே அவர்கள் உறுதியோடு இருந்தார்கள் என்பதுதான் நாம் கற்றுக்கொள்ளுகிற உண்மை. ஆனால் இன்று உயர்கல்வி சென்றவுடனே ஆலயத்தை மறந்து ஆண்டவரை மறந்து விடுகிற ஒரு நிலை காணப்படுகிறது. மிக வேதனைக்குரிய காரியம். ஆலயத்தை ஆண்டவரை மறந்த கல்வி நம்மை முதன்மைப்படுத்தாது, முனைவர் ஆக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் சொல்லுகிறேன், ஆலயத்தை ஆண்டவரை மறந்த கல்வி நம்மை முதன்மைப்படுத்தாது, முனைவர் ஆக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தூய பவுலடிகளார் சொல்லுகின்ற பொழுது அவர் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்களை நாம் படிக்கின்ற பொழுது அவர் சொல்லுகின்ற காரியம், நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன், ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். பாருங்கள், அவருடைய கல்வி, அவருடைய ஞானம், அவருடைய செல்வம், அவருடைய குடும்ப பின்னணியம் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு ஒன்றுமில்லை, எனக்கு லாபமாக இவைகளெல்லாம் லாபம் என்று நினைத்து கொண்டிருந்தேன், ஆனால் கிறிஸ்துவை ஆட்கொண்ட பிறகு இவையெல்லாம் நஷ்டம் என்று அவர் எண்ணினார் என்பதுதான் அங்கே அவர் குறிப்பிட்டு சொல்லுகிற அறிக்கை. அன்புக்குரியவர்களே, நம்முடைய உலக கல்வி ஆண்டவரோடு உள்ள உறவை பிரிக்கும் என்று சொன்னால் அது என்னை முதன்மைப்படுத்தாது, அது என்னை முனைவராக்காது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உறவில்தான், இறைவனோடு கொள்ளுகின்ற உறவில்தான் நாம் பெற்றுக்கொண்ட கல்வியில் தெளிவு பெற்றுக்கொள்ள முடியும். இதைத்தான் பேதுரு அடிகளார் குறிப்பிடுகின்ற பொழுது 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5-7 வசனங்களை நாம் படிக்கின்ற பொழுது 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் இப்படி இருக்க, நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் ஊட்டி வழங்குங்கள் என்று அழகாக அங்கு குறிப்பிடுகின்றதை நாம் புரிந்து கொள்ள முடியும். உங்களுடைய ஞானத்தோடு என்ன செய்ய வேண்டுமா? தைரியத்தையும், தைரியத்தோடு ஞானத்தையும், ஞானத்தோடு இச்சை அடக்கத்தையும் நீங்கள் கூட்டிக் கொள்ள வேண்டும் என்று அழகாக ஒரு போதனையை அங்கு கொடுக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த உண்மையை நம்முடைய உள்ளத்திலே நாம் இந்த ஜூன் மாதம் இருத்தி கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இந்த புதிய மாதம் ஆண்டவர் நம்மை ஒரு முதன்மைப்படுத்துகிற மாதமாகவும் நம்மை முனைவராக்குகின்ற ஒரு மாதமாகவும் அமைவதற்கு ஆண்டவருடைய கரத்திலே நம்மை முழுமையாக கையளிக்க அழைக்கப்படுகின்றோம். பவுலார் சொல்லுகின்ற பொழுது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிற அந்த பற்றுறுதியோடு இந்த புதிய மாதத்திலே இயேசு என்னும் குழந்தையில் கற்றுக்கொள்ளுகிற உண்மையை, இயேசு என்னும் ஞானியில் பெற்றுக்கொள்ளுகிற முதன்மையை நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பெற்றுக்கொண்டு புதிய பாதைகளை நம்முடைய வாழ்க்கையிலே தெரிவு செய்து முன்னேறி செல்ல ஆண்டவர் நமக்கு உதவி புரிவாராக. பலவிதமான சவால்கள் நம்மை சந்திக்கலாம்.
நம்முடைய கல்வியின் பாதையில் இருக்கின்ற பலவிதமான நெருக்கங்களும் நெருக்கடிகளும் பலவிதமான தடைகளும் ஒரு பக்கம் இருக்கிறது. நம்முடைய எதிர்காலத்தை குறித்த கேள்வி நம்முடைய உள்ளங்களிலே அதிகமாக இருக்கிறது. இருந்தாலும் ஆண்டவர் நம்மை முதன்மைப்படுத்துகிறவரும் நம்மை முனைவராக்குகிறவராக இருக்கிறார் என்று சொல்லுகிற அந்த உண்மையை புரிந்து முன்னேறி செல்வோம். கடவுள் தாமே இந்த மாதம் முழுவதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி நம்மை முன்னிறுத்தி நம்மை முதன்மைப்படுத்தி நம்மை முனைவராக்க அவருடைய கரத்திலே கையளிப்போம். இந்த திருவார்த்தைகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே வடிவமாக்கி தருவாராக. ஆமென். தொழுகைக்கு நிறைவாக நாம் யாவரும் இணைந்து ஞான பாடல்களிலே 220வது பாடல் சேதமற யாவும் வர கர்த்தர்தாம் நடத்துவார் என்ற 220வது ஞான பாடலை பாடும். ஜெபம் செய்வோம். எங்களை முதன்மைப்படுத்துகிறவரும் முனைவராக்குகிறவருமாகி எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த ஜூன் மாதத்திற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஜூன் மாதத்தில் ஆண்டவரே சிறுவர்களை முதன்மைப்படுத்துகின்றவர், சிறுவர்களை முனைவராக்குகிறவர் எங்கள் ஆண்டவர் என்கின்ற சிந்தனையை எங்களுக்கு தந்து, குறிப்பாக இந்த மாதத்தினுடைய எங்கள் பிள்ளைகளுடைய கல்விகளை நாங்கள் சிந்தித்து செயல்படுத்துகின்ற சூழலில் ஆண்டவருடைய பாதத்திலே நாங்கள் அமர்ந்து கற்றுக்கொண்ட எங்கள் உண்மைகள் எங்கள் வாழ்க்கையிலே அது வெளிப்பட வேண்டும் என்று சொல்லுகிற அந்த சிந்தனைகளை நீர் எங்களுக்கு தருகின்ற தயவிற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கின்றோம். உலக கல்வி இறைவனோடு கொள்ளுகின்ற உறவுக்கு தடையாக இருக்கும் என்று சொன்னால் அவைகளால் எங்களுக்கு எந்த பயனும் இல்லை என்ற உண்மையை நீர் எங்களுக்கு கற்றுத்தந்தீர். ஆண்டவரே, நாங்கள் கற்றுக்கொள்ளுகின்ற கல்வி
எங்கள் ஆண்டவரோடு இன்னும் அதிகமாக எங்களை ஈடுபடுத்திக் கொள்வதற்கு, உறவு கொள்வதற்கு அது ஏதுவாக அமைகின்ற பொழுது ஆண்டவர் எங்களுக்கு தருகின்ற உயர்ந்த அனுபவங்கள், பவுலாரை போன்ற, தானியலை போன்ற, மோசேயை போன்ற உன்னதமான அனுபவங்களை எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் நீர் தருகிறீர். உம்மை போற்றுகிறோம். குறிப்பாக இந்த ஜூன் மாதம் எங்கள் பிள்ளைகளுடைய கல்விகளை குறித்து நாங்கள் பலவாறு திட்டமிடுகின்ற பொழுது பலவிதமான தடைகள் எங்கள் முன்னாக இருந்தாலும் ஆண்டவரே, இந்த லாக்டவுன் காலங்களில் எங்கள் பிள்ளைகளுடைய கல்விகள், அவர்களுடைய எதிர்கால எல்லாவற்றையும் குறித்து நாங்கள் அதிகமாக கவலை கொள்ளுகிற போது, ஆண்டவருடைய கரத்தில் எல்லாவற்றையும் நாங்கள் தந்து விடுகிற போது, எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று சொல்லுகிற அந்த நிச்சயத்தோடு நம்முடைய கரத்திலே எங்களுடைய குறைகளை, எங்களுடைய இல்லாமைகளை, எங்களுடைய ஐயங்களை, எங்களுடைய எல்லாவிதமான வேண்டுதல்களையும் நாங்கள் தந்து விடுகிற போது அவைகள் ஆண்டவரே 30, 60, 100மான பலன்களை தரும் என்று சொல்லுகிற அந்த விசுவாசத்திலே கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். பையனுடைய கையில் இருந்த 5 அப்பங்களும் 2 மீன்களும் அநேக மக்களுக்கு அது திருப்தி தந்ததாக இருந்ததைப் போல ஆண்டவரே, எங்களுடைய கரங்களில் இருக்கிற குறைவுகளை, எங்கள் கரங்களில் இருக்கிற கொஞ்சத்தை ஆண்டவருடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம். இந்த மாதம் முழுவதிலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் நிறைவாக நடத்தி தர வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த லாக்டவுன் காலங்களிலே தங்களுடைய பணிகளை நிறைவேற்ற முடியவில்லை, அதற்கு எங்களுக்கு தேவையான பொருளாதாரம் இல்லை, வருமானங்கள் இல்லை என்று சொல்லி வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற, கேள்வியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் உண்டு சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய வாழ்வையும் நீர் அறிந்திருக்கிறீர், ஒவ்வொருவருடைய நிலைமைகளையும் நீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி. எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றியமைக்கிற தெய்வம். இந்த புதிய மாதத்திலே இருக்கிற எல்லா காரியங்களிலும் இருந்து எங்களுக்கு ஒரு மாறுதலை ஆண்டவர் கட்டிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அப்பா, எங்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற இந்த தொற்றிலிருந்து முழுமையான ஒரு விடுதலையை ஆண்டவரே நாங்கள் கண்டுகொள்ளட்டும். அப்பா, குறிப்பாக எங்கள் இந்திய திருநாட்டிற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பெருந்தொற்றை மாற்றிவிட வேண்டும் என்று சொல்லுகிற முயற்சி, அரசு சார்ந்த முயற்சிகள், மருத்துவத்துறையினர் எடுத்துக்கொள்ளுகிற எத்தனையோ பிரயாசங்கள் அனைத்தையும் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு உடைய ஞானத்தை தந்து, உடைய ஆற்றலை தந்து, உடைய ஆலோசனையை தந்து நீர் வழிநடத்தி வருகிறீர். நம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டட நிற்கும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஆண்டவரே, இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக எங்கள் திருச்சபையை சார்ந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். மருத்துவமனைகளில், இல்லங்களில் சோர்வோடு இருக்கிற மக்களுக்காக, நோயினால் பாதிக்கப்பட்டு விடுதலை அடைந்து இல்லம் வந்திருக்கின்ற மக்களுக்காக, ஆண்டவரே, எங்களுக்கு தெரிந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறவர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் எங்கள் ஆண்டவர் போதுமானவராக இருந்து வழி நடத்துவீராக. ஆண்டவரே, விரைவாக இந்த பெருந்தொற்றிலிருந்து ஒரு விடுதலையை அகில உலகத்திற்கும் நீர் கொடுத்து கர்த்தராசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, கடந்த மாதம் முழுவதிலும் ஆண்டவர் எங்களை மிக ஆச்சரியமாக நீர் வழிநடத்தி வந்திருக்கிறீர். எத்தனையோ கடினங்கள், பாடுகள், பயங்கரமான சோதனைகள் எங்களை சூழ்ந்து கொண்ட பொழுதிலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் தாண்டி முன்னேறி செல்வதற்கு உம்முடைய துணையை எங்களுக்கு தந்தீர். தொடர்ந்து அவனமே பாதை காட்டும் யெகோவாவாக நீர் எங்களுக்கு முன் சென்று ஆண்டவரே, உம்முடைய பாதையிலே நீர் எங்களுக்கு தருகின்ற, எங்களுக்கு சுட்டி காட்டுகின்ற வழித்தடங்களிலே நாங்கள் முன்னேறி செல்ல தெய்வம் அருள்தார். தாழ்த்தி மன்றாடுகிறோம். பொறுப்பேற்றுக்கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். கேட்டது சுருக்கம், கேட்க தெரியாத நன்மைகள் அநேகம், எல்லாவற்றையும் உடைய கரங்களிலே நாங்கள் தந்து ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த காலை பொழுதிலே ஆண்டவரே, இந்த தொழுகையோடு தங்களை இணைத்துக் கொள்ளுகிற அத்தனை பேருக்கும் ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவரை வாழ்வழிக்கும் மன்னாவாக அமையட்டும். துதி, கனம், மகிமை அனைத்தும் ஆண்டவருக்கே தருகிறோம். இயேசு இரட்சகர் வழியாக மன்றாடி நிற்கின்றோம் எங்கள் அன்பின் நல்ல தந்தையே. ஆமென்.
தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூயாவியானவரின் இணையராத நட்பும் உறவும் சமாதானமும் நம் அனைவரோடும் என்றும் இனிவரும் சதா காலங்களிலும் நிறைவாய் நின்று நிலைப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.